ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாட் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கான 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி. இதுக்கு வந்து நம்ம க்ரீன் சட்னி, மீட்டா சட்னி அண்ட் ஸ்பைசி சட்னி பண்ண போகிறோம். இது இருந்துச்சுன்னா பல வகையான சாட் ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சட்னி. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணின கொத்தமல்லி தழை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு நீங்கள் கொத்தமல்லி தழை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரை கட்டு புதினா நல்ல ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக எடுத்துக்கோங்க. இதில் 4 பல் பூண்டு, ரொம்ப பூண்டும் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா தனியாக அதுக்குன்னு சட்னி பண்ண போகிறோம். ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா. ஸோ நான் என்னோடய பச்சை மிளகா ஒரு மீடியம் காரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். உங்கள் பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பாதி மாங்காய். இது எல்லாத்தையுமா சேர்த்து, மாங்காய் கிடைக்கலைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேஸ்ட் பார்த்தீங்க சட்னி அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரீன் சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு, ரெடி ஆயாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் நார்மல் உப்பு ஆட் பண்ண போகிறதில்ல, பிளாக் சால்ட்டுன்னு கடையில் கிடைக்கும். இதில் ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். சாட் ஐட்டம்ஸ்க்கு வந்து இந்த உப்பு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த உப்பை சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் உப்பை எவ்வளோ ஆட் பண்ணுவோமோ அதே அளவு இது ஆட் பண்ணினா போகிறோம், இந்த பிளாக் சால்ட்டும். இப்போ நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நம்ம வந்து ஒரு 3-4 நாள் வரையும் நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் சட்னி ஆர் மீட்டா சட்னி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சைப்பழ அளவு சைஸு நம்ம புளி எடுத்துக்க போகிறோம். தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம புளி கரைச்சல் வந்து தயார் பண்ணி வச்சுக்க போகிறோம். அப்புறமா நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கப்பு கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா நம்ம இதை வந்து இந்த பேரிச்சம்பழத்தை வந்து குக் பண்ண போகிறோம். சில பேர் வந்து ப்ரெஷர் குக் கூட பண்ணி எடுப்பாங்க. பட் நம்ம அப்படி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த தண்ணி எல்லாமே சுங்கி நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணுறப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டா சட்னியில் பேரிச்சம்பழம் பொதுவாக அவங்க ஆட் பண்ணுறது கிடையாது, இல்லைன்னா ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுவாங்க. வெறும் புளி தண்ணியில் வெல்லத்தை போட்டு குக் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி வீட்டில் பண்ணுறப்போ ஹெல்த்தியாகவும் பண்ணலாம். இப்போ இந்த பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, நல்லா தண்ணியும் நம்மளுக்கு வற்றிருச்சு. இப்போ இந்த தண்ணியோடு நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த அரேபியன் டேட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம இந்த மாதிரி டேட்ஸே யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா இதை ஆற விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேரிச்சம்பழ பியூரியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, நம்ம புளி கரைச்சலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச புளி தண்ணி ஒரு கப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி நல்லா கொதிக்கணும். ஓரளவுக்கு நல்லா அது கொதித்து அந்த பச்சை வாசனை போகிறப்போ, இந்த மாதிரி கொதித்து வரப்போ நம்ம அரைச்சி வச்ச பேரிச்சம்பழ விழுதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மீட்டா சட்னி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொதிக்க வச்சுட்டு நம்ம கடைசியாக குக் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்தா நல்லா திக்காக வந்துடும். ஸோ இது புளித்தண்ணியோடு சேர்த்து கொதிக்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழுக்கு மேலே ஃபார்ம் ஆகும். இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். இது ரிமூவ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளோட சட்னி வந்து அப்படியே சூப்பராக ஒரு சில்கியாக நல்ல ஷைனிங்கோடு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். எப்படி சர்க்கரை வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் சர்க்கரையில் அழுக்கு எடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் எடுக்கணும். ஸோ இந்த அழுக்கெல்லாம் நம்ம நல்லா எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதில் வேண்டிய அளவு வெல்லம் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இதில் அரை கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பேரிச்சம்பழத்துலேயே ஸ்வீட்னஸ் இருக்கிறனால இந்த வெல்லம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு, நான் 2-3 தடவை இந்த சட்னி பண்ணதில். அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த சட்னி நம்ம வந்து ஒரு 3 மாதம்லாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அங்கே சட்னி வந்து கொதிச்சுட்ருக்கட்டும். இதுக்கு நடுவில் இதுக்கு தேவையான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பேனில் இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு,
இது போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. இது ரெண்டும் நல்லா வறுபட்ட உடனே நம்ம இதுக்கு தேவையான காரம், அதாவது வரமிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆமாம், இனிப்பு சட்னிலையும் நம்ம இந்த காரம் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா புளிப்பு இருக்குது, அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஆட் பண்ணுறோம். நான் இங்கே 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம், அது கரிஞ்சு போயிடும். ஸோ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அந்த பேரிச்சம்பழ சட்னியில் நம்ம வந்து இதை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சட்னி ஆல்மோஸ்ட் திக்காகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க விட்டுட்டு நம்ம இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதை வந்து இறக்கிடுவோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு 3 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தாங்க இருக்கும் நம்ம மீட்டா சட்னி. இப்போ பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக இருக்குது. இப்போ 2வது சட்னியும் சாட்டுக்கு ரெடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி சட்னி ஒரு கார சட்னி. இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது, பட் இதுவும் நம்ம பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 கப்பு உரிச்ச பூண்டு பல் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பூண்டில் இருக்கிற ஈரமே வந்து இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி பாருங்கள், இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ ரெடி. இப்போ ஒரு அடுப்பில் வந்து கடாயை வச்சு இதில் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ இங்கே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரையும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ண போகிறோம். இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அது வந்து அடுப்பில் ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் அந்த பூண்டு பேஸ்ட்டோடது மாறி இருக்குது, கலரும் மாறி இருக்குது. எண்ணெய் பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்து இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. எஸ், இது கார சட்னிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த அளவு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணுறது நல்லது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயும் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு சைடில் பாருங்கள் பபிள்ஸாக வருது. ஸோ நம்மளோட பூண்டு சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி. இதுக்கு இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணணும். ஆமாம், உப்பு தான் இதுக்கு நம்ம இனி ஆட் பண்ண வேண்டியது. இதுக்கு நான் நார்மல் சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன், பிளாக் சால்ட் ஆட் பண்ணலை. ஸோ இந்த உப்பையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கார சட்னியும் ரெடி. இந்த சட்னியை நம்ம ஒரு 10 நாள் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த 3 சட்னியும் நம்மளுக்கு சாட்டுக்கு வேண்டியது தயார் பண்ணி வச்சிட்டோன்னா பல வகையான சாட் ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த 3 வகையான சட்னி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நிரஞ்சன்.